அனைவருக்கும் வணக்கம். இந்த உலக அரங்கில் இப்போ இந்த உலக அரசியல் மிக வெளிப்படையாவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்திய சீனா எல்லை பிரச்சனை இப்போ உலகத்தில் இருக்க அனைத்து நாடுமே பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லலாங்க. முக்கியமா ஒரு 6 பெரிய வல்லரசு நாடு இந்தியாவுக்கு உதவ, இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்க பலவிதமான ஆயுதங்களை கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணணும், இப்போ உலகத்தில் இருக்க அனைத்து நாடுமே சீனா மேல கோபத்துல தான் இருக்காங்க. முக்கியமா இந்த 6 நாடு, இந்த 6 நாடு இப்போ இந்தியாவை ஒரு ஆடுகளமா பயன்படுத்தி சீனாவை எதிர்க்க போறாங்களா, இல்லாட்டி இந்தியா சீனா கூட சண்டை போட இந்த 6 நாடும் பயன்படுத்திக்க போறோமா? இதற்கான விடை எனக்கு தெரியல. பட் இதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய காஸ்ட் பல லட்சம் கோடி. சும்மா ஒன்று இந்த நாடும் வெப்பன்ஸ் ஒன்று கொடுக்கலாங்க. இந்த ஒரு ஆயுதத்தும் இலவசமாக கொடுக்கல, எல்லாத்துக்குமே நம்ம காசு கட்டி தான் வாங்குறோம். ஓகே, அப்படி இந்தந்த ஆயுதம்லாம் நம்மளுக்கு வழங்கப்படுது இந்தந்த கண்ட்ரீஸால, அதை பற்றின ஒரு டீட்டெயில் பதிவு தான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தி ஜப்பான். ஜப்பான் இப்போ சீனாவை ரொம்ப ஒரு ஓப்பனாகவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னெல்லாம் ஜப்பான் பண்ணியிருக்காங்க இப்போ கடந்த சில நாட்களாக, அதை பற்றியான ஒரு பதிவும் இதில் நீங்கள் பார்க்கலாம். வெல்கம் டு லைட்ஸ் ஆஃப் சேனல். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் போடுற எல்லா பதிவுக்கும் அந்த லைக் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. நம்ம லைன் பை லைனாக இந்தந்த நாடுலாம் இந்த மாதிரியான ஆயுதம்லாம் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதற்கும் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அதையும் நம்ம அப்படியே லைன் பை லைனாக பார்த்துடலாம். முதல்ல அமெரிக்காவோட நேஷனல் செக்ரட்டரி மைக் பாம்பி அவர்கள் ஒரு 2 தினத்துக்கு முன்பே இந்தியாவுக்கு தேவைப்பட்டால் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் களமிறக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட நேவி ஃபோர்ஸஸ் சேர்ந்த ரோஸ்வெல்ட் கப்பல்லாம் இந்தியாவுக்கு எப்படி உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பதிவில் போட்டிருந்தோம். போய் பார்க்காம போய் பாருங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு தேவைப்படுற பீரங்கிலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஹெல்ப்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னா இப்போ இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக இமயமலை நடுவில் இருக்க ஒரு பெரிய ஒரு ஹிண்டரன்ஸ் சைனாக்கு. ஸோ அதான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த MA777 இந்த பீரங்கிலாம் இந்தியா டிப்ளாய் பண்ணி சைனாக்கு அகேன்ஸ்டாக நிறுத்தினாங்கன்னா ஒரு 40-50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சைனாவோட பேஸ் கேம்பை இந்தியாவோட ஈஸியாக தாக்கி அழிக்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த பீரங்கியை வழங்குறதுக்கான ஒரு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நாடு ரஷ்யா கிட்ட நம்ம ஆல்ரெடி S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டிருந்தோம். அவங்க கூடிய விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு தேவைப்படுற $1 பில்லியன் மதிப்பு கொண்ட ஒரு வெடிமருந்துலாம் நாங்கள் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம இப்போ தான் அவங்ககிட்ட வெடிமருந்து வாங்குறோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியாவில் இருக்க அனைத்து பீரங்கி, டேங்கு இல்லாட்டி ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணுற வெடிமருந்து எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ரஷ்யாவோட ஒரு ஆயுதம் தான். ரஷ்யாவோட ஒரு வடிவமைப்பு அங்கே எப்படி இருக்கும். ஸோ நம்ம ரஷ்யாவோட ஆயுதத்தை யூஸ் பண்ணும்போது ரஷ்யாவை சேர்ந்த வெடிமருந்து நம்ம யூஸ் பண்ணி ஆனோம். ஸோ அங்கே முதல் கட்டமாக இப்போது நாங்கள் அந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வெடிமருந்து நாங்கள் ஒரு $1 பில்லியன் மதிப்புள்ள வெடிப்பொருளை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதி தெரிவிச்சிருக்காங்க. இதை நாங்கள் ஜூலை எண்ட்குள்ளேயே நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாடு இஸ்ரேல். இந்த நாடை பற்றி நம்ம பேசி ஆனாங்க. கண்டிப்பாக அந்த நாடை பற்றி தவிர்த்து அப்படியே நம்ம சும்மா போயிட முடியாது. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு நாடு இந்தியாவை போர் செய்யணும்னா முதல்ல நீங்கள் எங்கள் நாட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு நல்ல நட்பு கொண்ட ஒரு நாடு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு எங்கள் நாட்டோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஏன்னா இது இஸ்ரேல் இந்த ஹெல்ப் செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்கல, ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இஸ்ரேல் கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்படியே வெயிட் பண்ணியிருந்தா S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ வரும்னே தெரியல, அது கொஞ்சம் டிலே ஆகினே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரேல் கிட்ட வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு இந்தியா ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. இஸ்ரேலும் உடனே ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்க. S-400 பற்றி ஒரு சின்ன அப்டேட் கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், எங்கள் வீடியோ ரெகுலராக பார்த்தோன்னு தெரியும். சைனா கிட்டேயும் 2 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த 2 S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இப்போ ஒரு யூனிட் எடுத்துன்னு லடாக் பகுதியில் வச்சுட்டாங்க. ஸோ நல்லா பாருங்க, லடாக் பகுதியில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைக்கிறாங்க சைனீஸ், இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கு. இன்னொரு பகுதியில் பாகிஸ்தான் இருக்க ஏர்பேஸில் சைனாவோட மிலிட்ரி ட்ரூப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணினே போகிறாங்க. அங்கேயும் IL டேங்கர்ஸ் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ சைனீஸ் இஸ் கெட்டிங் ஃபுல்லி ரெடின்னு சொல்லலாம். அவங்க முழுமையாக ஒரு போருக்கு ரெடியாகின்னு இருக்காங்க. ஸோ இதை நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணணும். இந்தியா கிட்ட இப்போ ஒரே ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது, பிருத்திவி நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் இது பத்தாது, சைனாவோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு S-400 வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட இருக்க அதிநவீன டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் கிட்ட இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் லேசப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாதுங்க. உலகத்திலேயே எப்படி ரஷ்யா கிட்ட நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அது மாதிரி அதுக்கு அடுத்த கண்ட்ரியாக இஸ்ரேல் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அமெரிக்கா கூட சேர்ந்து கூட்டாக செஞ்ச டிஃபென்ஸ் சிஸ்டம் அதெல்லாம். ஸோ அது எல்லாமே பவர்ஃபுல் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது கூடிய விரைவில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அவர் பேர் எதுவும் மென்ஷன் ஆகல, அது கண்டிப்பாக பேர் கிடைச்சோன்னு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் இந்த 3 நாடை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த ஒரு 3 நாடு நம்ம ஜப்பானை பற்றி லாஸ்ட்டில் பார்க்குறோம். இப்போ ஃப்ரான்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 2016 நம்ம ரஃபேல் விமானம் வாங்குறதுக்கு ஒரு ஒப்புதல் போட்டோம். ரஃபேல் விமானம் அது ஜெனரலாக என்ன பண்ணும், அதோட லாங் ரேஞ்ச் மிசைலில், அது லாங் ரேஞ்ச் மிசைல்னால் ஏர் டு ஏராக இருக்கலாம், இல்லாட்டி ஏர் டு சர்ஃபேஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகிஸ்தானோட ஆர்மி ஃபோர்ஸோ இல்லாட்டி ஒரு சைனீஸோட ஆர்மி ஃபோர்ஸ் அவங்க சேர்ந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஏர்கிராஃப்ட் மேலே பறக்குது. இந்தியா ஒரு 100 கிலோமீட்டருக்கு பின்னாடி நம்ம இந்தியாவோட ரஃபேல் விமானம் பறக்குது. நம்ம 100 கிலோமீட்டர்லேருந்தே ஏர் டு ஏர் ஒரு மிசைல் வச்சு நம்மளால அந்த ஏர்கிராஃப்டை தாக்கி அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த ரஃபேல் விமானம். இது ஏர் டு ஏர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது,
ஏர் டு சர்ஃபேஸில் வந்து அதோட ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர். ஸோ பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் ரஃபேல். பட் ரஃபேல் பெருசா, J-20 பெருசான்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸே போயிருக்கு. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக பார்க்கலாம். முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் அதிகம் பேச டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நம்ம நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்குள்ளே போகணும். இதுதான் ஃப்ரான்ஸ் பண்ண ஒரு ஹெல்ப். பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரலாம், இந்த ரஃபேல் விமானத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்தியன் பைலட்லாம் ட்ரெயின்டான்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம IAF மார்ஷல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த ரஃபேல் விமானத்தை வந்து ஓட்டுறதுக்கு நம்ம நாட்டில் ஒரு 10 ராணுவ வீரர்கள் ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு 12 வீரர்கள் வந்து ஆன் ட்ரைனிங்கில் இருக்காங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 2016 நம்ம 100 IAF பைலட்டை வந்து நம்ம ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிச்சோம். ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிச்சு போய் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, அந்த ரஃபேல் விமானத்தை இப்படிலாம் ஓட்டது கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ அந்த ரஃபேல் விமானம் இங்கே கொண்டு வர போகிறோம்னா ஹரியானாவில் இருக்க ஒரு ஏர்பேஸ், அதுவும் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஏர்பேஸ், அம்புல்லான்னு சொல்லுவாங்க, அந்த ஏர்பேஸில் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு பண்ண ஹெல்ப். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் வந்து 36 விமானம் தான் தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் நாள் வந்து நாங்கள் இப்போ ஜூலை மாதம் தரோம். அது இல்லாமல் 36 இல்லாமல் நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா விமானமும் தரோம். ஏன்னா இப்போ இந்தியா சைனா இஷ்யூ வந்து ஒரு பெருசாக போயின்னு இருக்குல்ல, எங்கள் சார்பில் அங்கே எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ் கூட இந்தியா ஒரு நல்ல நட்பில் இருக்காங்க. ஓகே, அடுத்த நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஆல்ரெடி இப்போ ஒரு ஒப்புதல் போட்டாங்க. நம்ம நாட்டு பிரதமரும் ஆஸ்திரேலியா பிரதமரும் இப்போ ஒப்புதல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்து நம்ம டிவியில் பார்த்து நம்ம காணொலியிலும் பார்த்துருப்போம். நம்ம அந்த ஒப்புதலே ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க. ஆஸ்திரேலியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியான ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த முக்கியமாக அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்க அந்த கோகோ ஐலாண்ட், அந்த கோகோ ஐலாண்டில் வந்து ஆஸ்திரேலியோட மிலிட்ரி கேம்ப், பேஸ் கேம்ப்லாம் இருக்குது. முக்கியமாக ஆஸ்திரேலியோட நேவி ஃபோர்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஆஸ்திரேலியா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, சப்போஸ் நீங்கள் சீனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தோ பசிபிக் இல்லாட்டி இந்தியன் ஓஷனில் வந்து நீங்கள் சீனா சண்டை போட்டுருக்கு வந்தீங்கன்னா, உங்கள் நாட்டுக்கு தேவையான அனைத்து போர்க்கப்பலோ போர் விமானத்தோ ஒரு ரீஃபியூல் வந்து நீங்கள் எங்கள் கப்பல் கிட்டேருந்து வாங்கிக்கலாம், நாங்கள் அந்த ஹெல்ப்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அதுதான் ஆஸ்திரேலியா பண்ண ஹெல்ப். கடைசி நாடு, ஆனால் லேசப்பட்ட நாடு இல்லை, ஜப்பான். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஜப்பான் வந்து இந்தியா கூட சேர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அது வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் உலக நாடுகளே தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜப்பானும் சைனாவும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எஸ்கலேஷனில் போயின்னு இருக்காங்க. அப்படின்னா சைனா பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும், நம்ம வந்து சைனீஸ் கிட்ட ஒரு H-6 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து அவங்க கிட்ட ஒரு 18 பாம்பர் இருக்குது. இப்படி அமெரிக்காவில் B-21 பாம்பர், அது மாதிரி அவங்க கிட்ட H-6 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர். ஆனால் இன்னொரு விஷயம், B-21 பாம்பர் ரேஞ்செலாம் வேறு, அது வேறு லெவல், நம்ம அது கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இந்த H-6 பாம்பர் கிட்டேயும் ஒரு சின்ன பிரச்சனைனா, அதாவது 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அதை டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து சைனீஸ் கிட்ட ஒரு 18 விமானம் இருக்குது. அந்த 18 விமானத்தில் வந்து இப்போ ஒரு 2 விமானத்தை வந்து ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவு நோக்கி பறக்க விட்டுருக்காங்க. எல்லையை தாண்டி வரல, பட் பறக்க விட்டுருக்காங்க. வேணும்னு சொல்லிட்டு ஜப்பானை வந்து தொடர்ந்து சீண்டின்னு வராங்க. இப்போ எப்படி லடாக்ல வந்து நம்மளை சீண்டுறாங்க சைனீஸ் வந்து, அது மாதிரி சீண்டுவாங்க. ஆல்ரெடி ஜப்பானுக்கும் சைனீஸ்க்கும் ஒரு சின்ன ஐலாண்டில் பிரச்சனை, சான் குக்கிஸ். அந்த ஐலாண்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் போட்டி போட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஜப்பான் ஒரு பெரிய முடிவு பண்ணிட்டாங்க, நாம் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி போனோம்னு சொல்லிட்டு. ஏஷியாவில் இருக்க தாய்லாந்து, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், கம்போடியா, மியான்மர், லாவோஸ் அண்ட் இந்தியா, இந்த இத்தனை கண்ட்ரிஸ் கூட நம்ம ஒரு கூட்டாக இணைஞ்சு சைனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரல் கொடுக்கணும். இந்த சவுத் சைனா சீல சைனா பண்ணுற எல்லா அக்கிரமத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஜப்பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஜாப்பனீஸோட ஒரு நேவி ஃபோர்ஸும் இந்தியாவோட நேவி ஃபோர்ஸும் சீக்கிரட்டாக ஒரு இந்தோ பசிபிக் ஓஷனில் வந்து ஒரு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதே நான் சீக்ரெட் மிஷன் சொன்னோன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நியூஸே வெளியே வந்துக்குது. இது மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக ஜப்பானும் சரி நம்ம நாடு இந்தியாவும் சரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கப்பல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, ஜப்பானோட JS கஷிமா அந்த கப்பலும் நம்ம நாட்டோட INS ராணா, இந்த 2 கப்பலையும் வச்சு கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஜப்பான் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, அது இந்தோ பசிபிக் ஓஷன் ஆகட்டும், இந்தியன் ஓஷன் ஆகட்டும், சவுத் சைனா சீ ஆகட்டும், இங்கே இருந்தாலும் இந்தியாவோட போர்க்கப்பலுக்கு நீங்கள் எதிர்க்கணும்னா முதல்ல ஜப்பான் நாட்டோட போர்க்கப்பலை நீங்கள் எதிர்த்தானுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்தந்த நாடுலாம் என்னென்ன ஆயுதம் கொடுத்தாங்க, இப்படிலாம் சப்போர்ட்டிவாக பேசுனாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க. இப்போது நம்ம நாட்டோட IAF ஏர் சீஃப் மார்ஷல் வந்து நம்ம நாட்டு ராணுவ வீரர்களை பார்த்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு. அது கேளுங்க, ஒரு 3rd பர்சனாக கேளுங்க. அது எந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள், இது மாதிரி நம்ம நாடு வந்து இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்குது சீனாவால். நம்ம பல கண்ட்ரிஸ் கிட்டேருந்து வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் வாங்குறோம். அதை கூடி விரல் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவர் ஏன் அது மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு சராசரியான ஒரு காமன் மேன் கிட்ட போய் ஒரு பைக்கு கொடுத்து ஓட்ட சொல்கிறீங்க. அவங்க வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஓட்டுறாங்க, நல்லா பழகிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட திடீர்னு இன்னொரு பைக் கொடுத்து அதை கூட்டு போய் அதை 8 போட டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. நம்ம RD ஆஃபீஸில் போய் பண்ண சொன்னால் போடுவாங்களா? கொஞ்சம் திணறுவாங்களா? அதே மாதிரி தாங்க இப்போ இந்தியாவுக்கு அந்த ரஃபேல் விமானத்தை ஓட்டக்கூடிய தன்மை வந்து வெறும் 10லேருந்து 12 பேர் தான் நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட இருக்குது. இப்போ இன்னும் 20 பேர் வந்து ஆன் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. பட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அங்கே இருக்க ராணுவ வீரர் ஒருத்தங்களும் எவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு. அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி நம்ம நாட்டு மக்களுக்காக அவங்க பணி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்குமே நம்ம நாட்டு அரசாங்கத்தையும் நம்ம நாட்டு ராணுவ வீரர்களும் இந்த மாதிரி சமயத்தில் போய் பாலிடிக்ஸ் கலந்து பேச நினைக்காதீங்க. இப்போது அரசாங்கம் வேறு ரீதியில் பல விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்காங்க. ஒரு பக்கம் COVID-19 பேண்டமிக்கு, இன்னொரு பக்கம் பல லட்சம் கோடி செலவு பண்ணி ராணுவ உபகரணங்கள்லாம் வாங்கணும்.
இன்னொரு பக்கம் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருக்கு வந்து பல ப்ரெஷர், வித்தியாசமான பொருள்லாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அவங்க 2 பேருமே இப்போ ப்ரெஷரில் இருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு அளிக்கலனாலும் வாய் முடினா தான் சும்மா இருப்போம். இதில் தயவுசெய்து பாலிடிக்ஸ்லாம் பேசி ஒரு அன்சப்போர்ட்டிவாக பேசாதீங்க. அனைவரும் ஒன்றிணைவோம், நம் நாட்டு ராணுவர்களிடம் துணை நிற்போம். ஜெய் ஹிந்த், நன்றி. குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போகிற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.